திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் தொடர்ந்து 2 நாட்களாக பெய்த கனமழையால் மலை அடிவாரத்தில் நாமக்கல் ஓடை, பெருங்கட்டம் ஓடை போன்ற ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் ஆற்றோரத்தில் உள்ள மலை கிராமமான பன்ரோவ், கிளையூர், ஊர்கவுண்டனூர் உள்ளிட்ட ஆற்றோரம் உள்ள கிராமங்களில் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள், மாடுகள் மற்றும் 2 சக்கர வாகனங்கள், சைக்கிள் போன்ற வாகனங்களை அடித்து செல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை மேட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் இவர்களின் மகன்கள் 5 வயது உடைய கதிரேசன், 4 வயது உடைய அகிலேஸ்வரன் ஆகிய இருவரும் நேற்று மாலை விளையாட சென்றனர். அப்பொழுது திடீரென வெள்ளம் வந்ததால் 2 குழந்தைகளும் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் 2 குழந்தைகளின் தந்தை கோவிந்தராஜ் செங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகார் அளித்ததன் பேரில் இன்று காலை குப்பநாத்தம் பகுதியில் அகிலேஸ்வரன் என்ற சிறுவன் உடலை பார்த்த குப்பநாத்தம் கிராம பொதுமக்கள் உடனடியாக செங்கம் காவல்துறையினருக்கு போன் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக காவல்துறையினர், தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து அகிலேஸ்வரன் என்ற சிறுவனின் உடலை கைப்பற்றி போது இந்த 2 நபர்களில் ஒருவர் மட்டும் பிடிபட்ட நிலையில் மற்றொரு சிறுவன் கதிரேசன் என்பவர் கிடைக்காத பட்சத்தில் மற்றொரு சிறுவனை கதிரேசன் என்பவனை காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக இந்த மற்றொரு சிறுவனை தேடும் பணியில் ஈடுபடுவதற்கு திருவண்ணாமலையிலிருந்து அனுப்பினால் நன்றாக இருக்கும் என அப்பகுதியில் உள்ள கிராமவாசிகள் தெரிவித்தனர். காவியா.